أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم وإن طائفتان من المؤمنين اقتتلوا فأصلحوا بينهما فإن بغت إحداهما على الأخرى فقاتلوا التي تبغي حتى تفيء إلى أمر الله فإن فاءت فأصلحوا بينهما بالعدل وأقسطوا إن الله يحب المقسطين إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்தவனாக எமது உயிரிலும் மேலான அருமை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுவனாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை கேட்கக்கூடிய அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் தொடர் பாடமாக 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத் என்ற அருமையான அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை தொடர்பாக பார்ப்போம். நான் இப்போது ஓதிய அல் குர்ஆனுடைய அந்த வசனம் அல் ஹுஜராத்துடைய 9வது 10வது வசனத்தை தான் நான் இப்போது ஓதி காண்பித்தேன். நீங்கள் சூரத்துல் ஹுஜராத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். மதீனாவில் இறங்கிய அத்தியாயம். அல் ஹுஜராத் என்றால் ஹுஜ்ரத் என்ற சொல்லுடைய பன்மைதான் ஹுஜராத் என்ற நபியுடைய வீடுகள், நபியுடைய மனைமாருடைய அறைகள், வீடுகளை தான் குறிக்கிறது. இந்த அத்தியாயத்தில் அல் ஹுஜராத் என்ற விவராயில் ஹுஜராத் அந்த சொல் இடம்பெறுவதனால் அந்த ஹுஜராத் என்ற பெயர் அந்த சூராவுக்கு இடம்பெற்றிருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் மொத்தமாக இருப்பது 18 வசனங்கள் தான். ஒரு சமூகம், இஸ்லாமிய சமூகம் இப்படி கட்டமைப்பு, கட்டுக்கோப்பாக, ஒற்றுமையாக, பலமாக இருப்பதற்குரிய அருமையான வழிகாட்டல்களை தருகிற ஒரு அத்தியாயம் தான் இந்த அத்தியாயம். இவருடைய ஆரம்பத்தில் இருந்ததா எப்படி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படணும். அக்கீதால இஸ்லாத்துல அல்லாஹ் ரசூல் என்றால் அதுதான் முதல் தரம். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மேல நீங்க முந்தி உங்களோட கருத்துக்களை சொல்லி மார்க்கமாக்காதீர்கள். ஒட்டச்சு போடலாம். அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நபியோடு எப்படி அதமாக ஒழுக்கமாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதரை பேசுகிற மாதிரி நபியை பேசாதீங்க. நபியுடைய சத்தத்துக்கான ஒரு சத்தத்தை உயர்த்தாதீர்கள். ஒரு அதமெல்லாம் கட்டுத்தங்க. அதுக்கு பின்னால நீங்க நபியிடம் ஏதாவது ஒரு தேவையை கேட்கிறதாக இருந்தால் அவர் வெளியே வரும் வரைக்கும் பொறுமையாக இருங்கள். நீங்க நபியை சத்தம் போட்டு வெளியில் கத்தி பேசாதீர்கள். அதை பண்ணலாம் சொல்லுகிறார். ஆனா அதுக்கு பின்னால் ஒரு முஸ்லிம் சமூகம்
சமூகத்துடைய கட்டமைப்பு உறவுகள் துண்டிக்கப்படுறதுக்கான காரணம் வதந்திகளை நம்புறது, வதந்திகளால் தான் ஃபித்னாக்கள் உருவாகுறது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபைன் ஃபதபையனு, யாராவது ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு தகவலை கொண்டு வந்தால் தீர விசாரித்து முடிவெடுங்கள். எல்லாம் ஒரு அதை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வேலைகளும் அக்கீதாவிலிருந்து ஆரம்பித்து சமூக ஒற்றுமை என்ற வேறு எல்லாத்துக்கும் பிரச்சனைக்குரிய வேலைகள் எல்லாம் இந்த அத்தியாயத்தை சொல்றாங்க. அண்ணா அதுக்கு பின்னால அல்லாஹ் இப்படி சொல்ல செய்தியை சுப்ஹானல்லாஹ். இந்த அத்தியாயம் இப்ப நான் ஓதின வசனம் பெரிய சப்ஜெக்ட் இது. இஸ்லாமிய வரலாற்றில் ஏற்பட்ட ஒவ்வொரு விவகாரத்திலையும் சஹாபாக்கள் நாங்கள் நேர்மையான மனிதர்களாக பார்ப்பதற்கு ஒரு அருமையான ஆயத்து தான் இந்த ஆயத்து. இந்த ஆயத்தை சொல்ற செய்தியை பார்க்கலாம். வயின் தாய்ஃபத்தான் மினல் முஃமினீன இக்ததலு, மூமின்களில் ரெண்டு குழுவாக ரெண்டு தரப்பாக குழுவாக பிளவுபட்டு அவர்கள் ஆளுக்கால் மோதிக்கொண்டால், ரெண்டு தரப்பாக பிரிந்து போனால் ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, அந்த ரெண்டு தரப்பாரையும் மூணாம் தரப்பாக இருக்கிற மனிதர்கள் சமாதானப்படுத்தி வைக்கிறது நல்லா சொல்றாங்க. நம்பிக்கையில் பிரச்சனை ஏற்படுகிறது. மூணாம் தரப்பாக அடித்துட்டு மனுஷன் இருக்கிறார், மச்சான் இருக்கிறாரு, குடும்ப ஒரு இரத்த உறவுகளாக இருக்கிறாரு. ரெண்டு பேரும் மோத விட்டு பிளவுபட்டு 2 வருஷமா அவர் பேசாம இருக்கு. இவரும் மௌனமாக இருக்கிறார். அவருக்கு ஆளுமை இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, சொன்னா கேட்டுக்கொண்ட தன்மை இருக்கிறது. எனக்கு அவர் 2 பேரும் பேசாம இருந்தார் என்று சுயநலமாக இருந்தால் மறுபடியும் இந்த மனிதன் மாற்றுவார். ரெண்டு தரப்பாராக யாராவது இந்த கணவனை பிரச்சனைப்படுவதாக இருக்கலாம், சமூகத்தில் 2 பேர் முக்கியமான 2 பேர் பிளவுபட்டிருக்கிறதாக இருக்கலாம். அதுல குளிர்காய்கிற நிலைமைக்கு நீங்கள் செல்லாதீங்க. ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, அந்த 2 தரப்பாரை சமாதானப்படுத்துவீங்க. தெரியுமா, ஒரு மனிதனுக்கு பணம் இருக்குது, அந்த பணம் மேலதிகமாக நிசாப் எடுத்து எனக்கு ஜகாத்து கொடுக்கணுமோ, அது மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது, அறிவு இருக்குது, மற்ற எல்லாருக்கும் இல்லாத ஒரு நுழைஞ்சு இருக்குது என்றால் அந்த ஜகாத்தை கொடுக்கிற மாதிரி, உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த நுழைஞ்சு அவன் பயன்படுத்தும். அதுதான் அல்லாஹ் கொடுத்த வரம். அந்த ஒன்றுதான் நம்ம சுவர்க்கத்தை தீர்மானிக்கணும். சில நேரம் அந்த ஒன்றை சரியாக அவன் பயன்படுத்தாமல் இருந்தால், சில நேரம் அவன் எல்லா நல்ல காரியத்தை செஞ்சாலும் அவன் நரகவாதியாக்கிறதுக்கும் தீர்மானத்துக்கும் மற்ற மனிதர்களுக்கு கிடைக்க பெறாத ஒரு வித்தியாசமான ஒரு திறமை அவரால் இருக்குது என்றால், அந்த ஒன்றுதான் சொர்க்கத்தை தீர்மானிக்கும், நரகத்தை தீர்மானிக்கும். சொல்றது தெரியுமா, சில காரியங்களை எல்லாரும் பேசுறதுக்கு செல்வாக்கு, எல்லாரும் பேசுறதுக்கு சாதிக்க இயலாது. 2 பேரும் பிரச்சனை பண்றாங்க, யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆள் இருக்கிறாரு, குடும்ப ஒரு அங்கத்தவராக இருக்கலாம், ஒரு ஆசிரியத்தாக இருக்கலாம், யார் சரி சிவவாதியா இருக்கலாம், இவருக்கும் நல்லா தெரியும், நான் சொன்னா கேட்பாரு. அவர்களும் எதிர்பார்க்கிறார். சில நேரத்தில் சமூகமே எதிர்பார்க்க, இன்னாரு பேசினால் சரி, ஆனா அன்னாரு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பேசாம. அந்த ஒரு ஆள் பேசாம இருக்கிறது, அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தாம இருக்கிறது. எனவே ஒரு ஆளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மேலதிகமான திறமையை பயன்படுத்துறது, அதை சொல்லிக் கொடுக்கிறது எவ்வளவு பெரிய கட்டாயமாக இருக்கிறது மாதிரி சில சந்தர்ப்பங்களில் செல்வாக்குகள் முக்கியத்துவம் பெறுகிறது. அதனால அந்த செல்வாக்கை பயன்படுத்தி இந்த சமாதானப்படுத்த குடும்பங்கள் 2 பேர் கணவனை பேசாம இருக்கிறாங்க, 2 குடும்பம் பிளவுபடுறாங்க. இந்த தகுதி வாய்ந்த செல்வாக்கானால் அந்த காலத்தில் இருக்கணும், 1 முறை 2 முறை 3 முறை முயற்சி செய்யணும். சொன்னாங்க, பிரச்சனை படுகிற இடத்துல சமாதானப்படுத்தி நீதியை நிலைநாட்டுகிற மனிதர்கள் அல்ல மனப்பிரவில் ரஹ்மான், கண்ணியமான ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு மிம்பர், அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய ஒரு மிம்பர், மிகப்பெரிய ஸ்டேஜ்ல, அது முத்தாலான ஸ்டேஜில் ஏற்றப்பட்டு கௌரவிக்கப்படுவார்கள். அந்த நீதி நிலைநாட்டுகிற மனிதர்கள் நாங்கள் சொல்லலாம். வைத்தாய்ஃபத்தானி மினல் முஃமினீன இக்ததலு ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, 2 தரப்பார் பிரச்சனைப்பட்டால் 3ஆம் தரப்பு பார்வையாளராக இருக்கப்படாது, பார்வையாளராக மட்டுமே இருக்கப்படாது, நீதி நிலைநாட்டி சமாதானப்படுத்தப்படாது.
இது ஒரு சாதாரண சமூகத்தில் இருந்து, சாதாரண குடும்பத்தில் இருந்து அப்படியே பெருகி பெருகி போய் ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்று வருகிற இடத்துக்கு வருது. இந்த ஆயத்தாக இஸ்லாமிய ஆட்சி என்ற இடத்துக்கு வர காட்டு வரும். சிலது இருக்குது அன்பால் சாதிப்பது, சிலது இருப்பது செல்வாக்கால் சாதிப்பது, சிலது இருக்குது அறிவுரையால் சாதிப்பது, ஆனால் சிலது இருக்குது அதிகாரத்தால் சாதிப்பது. இந்த அதிகாரத்தால் சாதிக்கிற பகுதி வரக்காட்டு நீங்க ஆயத்து பேசுறது நீங்க நல்லா அவதானமாக கேட்கணும். இந்த ஆயத்துக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் விளக்கம் சொன்னது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் மேற்கொள்றாங்க. நிறைய பகுதி இருக்கு பேசுறது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை நான் பேசிட்டு இதை தொடர இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சால் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஆயத்தை நல்லா கவனிங்க. இந்த ஆயத்தைத்தான் சஹாபாக்கள் ஆதாரமாக எடுத்து செயல்பட்டார்கள். எதற்கு பின்னால் சொல்கிறேன். சஹாபாக்களுடைய வரலாறுகள் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் ஜமல் யுத்தமாக இருக்கலாம், சிஃபின் யுத்தமாக இருக்கலாம், ஹவாரிஜிகளுக்கு எதிரான போராட்டமாக இருக்கலாம். இந்த போர்க்களங்கள் எல்லாம் சில நேரத்தில் முஸ்லிம்களோடு போராடுகிற நிலைமைகள் உருவான வரலாறுகளை சில நேரத்தில் சஹாபாக்களை பிழையாக இடை போட்டு காட்டுற நிலைமைகளை பார்க்கலாம். நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். ஆனால் சஹாபாக்கள் வாழால பொருளால் எடுத்து வெட்டி கொண்டாங்க, கொத்தி கொண்டாங்க, சண்டை பிடிச்சு கொண்டாங்க, உலகத்துக்கு ஆசனம் இப்படி எல்லாம் பிழையாக சித்தரிக்கப்பட்ட நிலையில இந்த ஆயத்து தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே அந்த ஆயத்தை வச்சுதான் அவங்க செயல்பட்டாங்க சஹாபாக்கள். நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ஆயத்துடைய விளக்கத்தை பாருங்க. முதலாவது அர்த்தத்தை பாருங்கள். வயின் தாய் பத்தான் மினல் மூமினின், மூமின்களில் உள்ள இரண்டு தரப்பார், மூமின்களில் இரண்டு சாரார். இக்ததலு அவங்க சண்டை பிடித்துக் கொண்டார். அவன் இந்த இக்ததலு என்ற வார்த்தையை ஆளுக்கால் சண்டை பிடித்துக் கொண்டால் யாரு? மினல் மூமினின், மூமின்களில் நின்றும் இரண்டு சாரார். இல்ல ஹைலைட் பண்றாங்க. சண்டை பிடித்துக் கொண்டு ஆளுக்கால் முரண்பட்டதுனால் அவங்க ஈமானில் வெளியே போகல. இந்த ஆயத்தில் சொல்ற நுட்பமான அந்த விளக்கத்தை புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அன்று ஜபல் யுத்தம் நடைபெற்றது. அலி ரலியல்லாஹு தரப்பும் ஆயிஷா தரப்பும். ஆனா ரெண்டு தரப்பாராக சண்டை பிடித்தார்கள். வயின் தாய்பத்தான் மினல் மூமினின் இக்ததலு, மூமின்கள் ரெண்டு சாரா சண்டை பிடித்துக் கொண்டால் மூமின்களில் இருந்து ரெண்டு சாரப்பார். அல்லாஹ் மூமின் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதனால் முரண்பட்டதனால் காபிராகி போகல என்ற செய்தி அவர் சொல்கிறார். இதை புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்ன விளக்கத்தை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் தன் தஃப்சீருல் குர்ஆனில் அதீம் என்ற விளக்க தஃப்சீலே சொல்வார்கள். இந்த விஷயத்தை சொல்வார்கள். குர்ஆன் ஹதீஸ் என்றது இருக்குது, அதுல நுட்பம் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். நுனிப்புள் பேசிட்டு குர்ஆன் ஹதீஸ்ல இப்படி முடிவு எப்படி எடுக்கிறார், நுட்பம் இருக்கு. அது அரபு பாஷையில வரிக்கு வரியாக நுட்பமான சொற்பிரயோகம் தான் குர்ஆன் ஹதீஸ். சோஷக்க பார்த்தவங்க இப்படி இல்லை மறுக்கிறார். நுனிப்புள் மேய்விட்டு விளக்கு படிக்கிறார். நாலு சைடே நான் பார்ப்போம். அது நுனிப்புள் மேய்விட்டு விளக்குகள் எடுக்கிறதுனால தான் வணிகத்த சிந்தனைகள் உருவான பார்க்கலாம். பின்னா நான் சொல்றேன் சார். வயின் தாய்பத்தான் மினல் மூமினின் இக்ததலு, அந்த ரெண்டு தரப்பார் சண்டை பிடித்துக் வாஸ்லிஹு பைனஹுமா, அவர் ரெண்டு தரப்பார்களை சமாதானப்படுத்துங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஃபைன் பகத் இஹ்தாஹுமா அலல் உக்ரா, ஒரு தரப்பார் மீதமாக இருக்க அடுத்த தரப்பார் வரம்பு மீறி அவர்கள் எல்லை மீறி பிளவுபட்டு போவார்களானால், மூலம் தரப்பாக இருக்கிற அதிகார இஸ்லாமிய ஹிலாபத்துள்ள ஆட்சியாளர்களுக்கு சொல்ற அறிவுரை, ஃபகாத்திலுல்லதி தபகி, முரண்பட்டு வரம்பு மீறுகிறவர்களோடு நீங்க யுத்தம் செய்யணும். மூமின்கள்ல உள்ளவங்க தான். ஆனால் அவளை ஒரு அதிகாரத்துக்கு கீழாக, ஒரு ஆட்சிக்கு கீழாக கொண்டு வரும் வரைக்கும் அதிகாரம் உள்ள ஆட்சியாளர்களுக்கு அல்லாத அட்வைஸ் யுத்தம் செய்கிறீங்க. அதுதான் அலி ரலியல்லாஹு செஞ்சாங்க. ஜபல் யுத்தம் நடந்தது. அதுதான் அலி ரலியல்லாஹு முஆவியா ரலியல்லாஹுடைய படையோட யுத்தம் செஞ்சாங்க. ஃபகாத்திலுல்லதி தபகி ஹத்தா தஃபிய இலா அம்ரில்லாஹ், அல்லாஹ்
அந்த கட்டளையின் பால் மீண்டு வரும் வரைக்கும் நீங்கள் வைக்கிறீர்கள். அவங்க கட்டுப்பட்டு மீண்டு வருவார்கள். ஆனால் நீதமாக அவர்களுக்கு மத்தியில் சமாதானப்படுத்தி வாக்சித்து நீதியை நிலைநாட்டுகிறார். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்ஸிதீன். அல்லாஹ் நீதமாக நடந்து கொள்கிற மனிதர்களை நேசிக்கிறார். இப்ப நாங்க சஹாபாக்களுடைய வரலாறுகள் இந்த ஆயத்தை வச்சுதான் நாங்க கணிப்பிடணும். இந்த ஆயத்தை வச்சுதான் அவங்க அமல் செஞ்சாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அதற்கு அதிபதியான ஆட்சி காலம் ஒரு கலங்கமான பிரச்சனை நிறைந்த காலம். அதற்கு அதிபதியான ஒரு கண்ணியமான சாபியம். அதிபதியுடைய சிறப்புகள் ஏராளம். உஸ்மான் ரலியல்லாஹு திட்டமிட்டு கிளர்ச்சிவாதிகள் கொலை செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம் நபிகளால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டது. ஏராளம் ஹதீஸ் இருந்தார். ஒரு நாள் ரசூலுல்லாஹி சொல்றார், ஒரு தோட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு கிணறு இருந்தது. அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, வாரம் இன்றைய நாள் நான் நபிகளாருக்கு ஏதாவது பணிவிடை செய்யணும், உதவி செய்யணும் நபிக்கு அப்படின்னு வந்த உடனே அந்த கேட் கீப்பராக இன்னைக்கு நான் நிற்கிறேன். அந்த மதில் சுத்தி வளைச்சு மதில் இருந்தது, வேலி இருந்தது, ஒரு கேட் இருந்தது, கதவு மூடப்பட்டிருக்கிறது. யாராவது வருவதாக இருந்தால் அந்த கதவை திறந்து அனுமதி கேட்டுக்குள்ள வரணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு இருக்கிறாங்க. இவர் கேட்டோடு நிற்கிறோம். ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு. அனுமதி கொடுக்கவா? அனுமதி கொடுங்கள், அவருக்கு சுவர்க்கவாதிக்கு நன்மாராய சொன்னது. திறந்து பார்த்தா அவங்க திறந்துறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு வந்து கதவை தட்டுறாரு. கதவை திறந்து அனுமதி கொடுங்க, அவர் சொர்க்கவாதி என்று சொல்லுங்க. திறந்தா நம்ம வந்துடலாம். மூன்றாவது கொஞ்ச நேரம் போய் இன்னொரு கதவை தட்டுறாரு. எல்லாம் நபிகளாருக்கு வகையாக அல்லாஹ் அறிவித்து கொடுத்தது. அவர் சுவர்க்கவாதி என்று சொல்லுங்க, ஆனால் அவருக்கு கடுமையான ஒரு சோதனை ஏற்படும் என்று சொல்லுங்க. திறந்தா உஸ்மான் ரலியல்லாஹு முன்னறிவிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் 4 பேர் உஹது மலைக்கு மேல் இருக்கக்குள்ள திடீர்னு உஹது மலை கொஞ்சம் அப்படியே குலுங்க ஆரம்பிக்குது. குஸ்புத்தியா உஹதே அமைதியாக பதினாலைக்கு நபியன் உனக்கு மேலான அல்லாஹ் நபியொத்தர் இருக்கிறாரு, சித்தியக்கர் ஒரு உண்மையாளர் இருக்கிறாரு, ஷஹீதை 2 ஷஹீதுகள் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100% உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவாங்க. 100% உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவாங்க. இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஒரு நாள் ஃபத்வாவை நிகழ்த்துகிற நேரத்துல கீழே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற சின்ன புள்ள. அப்ப புள்ள அந்த நேரத்துல எடுத்துக்கொண்டு அப்படியே மிம்பர் வச்சு ஏறி புள்ள மிம்பர்ல உட்கார வச்சிருக்க பெரும் திரளான மனிதர்கள் மஸ்ஜிதுல் நபவியில எல்லா மனிதர்களும் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் புள்ளைய பார்க்கறாங்க, மக்களை பார்க்கறாங்க, புள்ளைய பார்க்கறாங்க, மக்களை பார்க்கறாங்க. மாறி மாறி பார்த்து சொன்னாங்க, இன்னபடி ஹாதா சய்யிது, இந்த புள்ள ஒரு தலைவராக இருப்பார். வஸயுஸ்லிமு பைன ஃபியத்தைனி அதீமத்தைனி மினல் முஸ்லிமீன் அப்படி சொல்லிடுவாங்க. முஸ்லிம் சமூகம் 2 தரப்பாராக பிரிந்து பிரமாண்டமான 2 குழுவாக பிரிந்து இருக்கிற நேரத்துல அந்த காலத்தில் இந்த பிள்ளை சமாதானப்படுத்தி வைப்பார்னு சொல்லுறாங்க. இந்த பிள்ளைக்கு சென்னையானு தெரியாது. கேட்ட அவ்வளோ சஹாபாக்கள் இந்த ஹதீஸை கேட்டாங்க. எப்ப நடக்கும், எப்போது நடக்கும், அதெல்லாம் தேடி தெரிவிக்கல. நடந்ததற்கு பின்னால் ஒரு நாள் நீங்க குழந்தையாக இருக்கிற நேரத்தில் நபிகளார் உங்களை வைத்துக் கொண்டு இப்படி சொன்னார். சஹீஹுல் புகாரி. என்ன நடந்தது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்துக்கு பின்னால் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கிளம்பட்டு போற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபால அமீர் முஃமினீனாக இருக்கிறாங்க. ஷாம் தேசத்துல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்யறாங்க. திடீரென்று அலி ரலியல்லாஹு அன்ஹு தரப்புல இருந்த சவாரிகள் என்ற ஒரு ஷாரா பிளவுபட்டு போனாங்க. ஏன் பிளவுபட்ட நேரத்தில் தான் நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அந்த பிளவுபட்டு போன நேரத்துல அவங்களோட யுத்தம் செய்கிற நிலை இந்த ஆயத்தை வச்சு அலி ரலியல்லாஹு அன்ஹு யுத்தம் செய்தார்கள். பெருவாரியான சவாரிகள் கொல்லப்பட்டார்கள். பழி வாங்க வேண்டும் இந்த அலியை என்று முடிவெடுத்தார்கள். சுபகுடைய நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாயிலுக்கு போகும்போது பின்னால் கத்தியால் கொலை செய்தார்கள். கொன்றவரிடத்தில் கேட்கப்பட்டது, ஏன் இந்த அலியை இவ்வளவு சிறந்த மனிதரை கொன்றார் என்று.
அல்லாஹ் எனக்கு நன்மை தர வேண்டும் என்றுதான் கொண்டேன் என்று இஸ்லாத்தை பிழைய ஆரம்பிக்கிறார். கண்ணியமான சோழர்கள் அலிரதியல்லாஹு கொல்லப்பட்ட உடனே கூபாவில் உள்ள மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து அலிரதியல்லாஹு அதே அந்தஸ்தை இடத்தை ஹசன் ரலியல்லாஹு கொடுத்தார்கள். நீங்க கலீஃபாவாக இருங்கள். அப்பதான் ஒரு பெரிய மனிதர் அவர் சொன்னார், 2 கலீஃபா இஸ்லாமிய உம்மத்திலே தேவையில்லை, என்னுடைய பதவியை விட்டுக் கொடுக்கிறேன். கடிதத்துக்கு மேல் கடிதங்களை மாறி மாறி முஆவியா ரலியல்லாஹு எழுதி உடன்பாட்டுக்கு வந்து ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே இருப்போம் என்று சொல்லி கொடுத்தார்கள். அப்பதான் சஹாபாக்கள் சொன்னார்கள், நீங்க சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொன்னார்கள். எல்லாம் முன்னறிவிப்புகள் கண்ணியமான சொல்றார்கள். எனவே இந்த பகுதி அடிப்படையில் பார்க்கிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு கொல்லப்பட்டதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்த இந்த காலப்பகுதியில இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய அளவு அப்படியே விரிவடைந்து கொண்டு இஸ்லாமிய வெற்றிகளை கண்டுகொண்டிருக்கிற காலம். முதலாவது கப்பல் படையில கப்பல்ல பயணித்து யுத்தம் செய்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு ஒரு சிறந்த போர் வீரர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பதான் அபூ சுஃபியான். அபூ சுஃபியானுடைய இன்னொரு மகன் இருந்த யஸீத் என்று சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனும் இருந்த யஸீத் என்று சொல்லி. ஆனா யஸீத் இப்னு அபீ சுஃபியான் முஆவியா இப்னு அபீ சுஃபியான் அபூ சுஃபியான் என்பது மகா பெரிய அரபுலகம் என்ற போர் வீரர். இஸ்லாத்துக்கு எதிராக போர் செஞ்சு மக்காவுடைய வெற்றி டைம்ல அவர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. வாப்பா இஸ்லாத்துக்கு வரக்குள்ள புள்ளகளும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவ்வளவு சிங்கங்கள் மாதிரி இருந்தார்கள். முஆவியா பயங்கரமான அறிவாளி, பயங்கர போர் வீரர்கள். அவங்க இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு கவலை இருந்ததுன்னா, இவ்வளவு காலமாக நாங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தோமே, இந்த மனமான மார்க்கத்தை மறுத்தோமே, எங்களுடைய கையால் ஏராளம் மனிதர்களை கொன்றோமே, நாங்கள் இஸ்லாத்துக்கு சென்ற அநியாயத்தை ஈடு செய்வதற்கு இஸ்லாத்துக்கு சேவை செய்யணும், அத்தகைய பயங்கரமான சேவை செய்யணும் என்ற முடிவுல தான் ஷாம் தேசம் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டது. முஆவியா ரலியல்லாஹு யஸீத் இப்னு அபீ சுஃபியான் போன்ற தலைமைகள்ல அன்றைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு 2 கவர்னராக நியமிக்கப்பட்டு பிளேக் என்ற தாவன அமாவாசை என்ற நோய் உஸ்மான் ரலியல்லாஹு அந்த காலத்தில் உமர் காலத்தில் ஏற்பட்ட நேரத்தில் தான் யஸீத் இப்னு முஆவியா அந்த நோயால் மௌத்தாகிறார், சகிதாக்கப்படுறாங்க. அதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு காலத்தில் இந்த முஆவியா ரலியல்லாஹுக்கு அந்த 2 பெரிய பகுதிகளுக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் ஷாம் தேசம் முஆவியா ரலியல்லாஹுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தது. இப்படி இஸ்லாமிய வளர்ச்சியை வைத்துக் கொண்ட ஒரு யூதர் எப்போதும் மகாபலி சதிகாரம். யூதர்கள் பார்க்கிறார்கள் இஸ்லாம் வளர்ந்து கொண்டு போகிறது, அவனோட செல்வாக்கு கூட்டிட்டு போகுது. இப்ப இஸ்லாமிய மனிதர்களோட நேரடியாக ஃபைட் பண்ணல. நாங்க செய்யறது என்றால் ஒரே ஒரு வழி, முஸ்லிம் சமூகத்துக்குள்ளுக்கு பிளவை ஏற்படுத்தி பிரச்சனை உருவாக்கும். என்ன செய்யலாம்? ஆன்மீக ரீதியான முடிவெடுக்கிறது. அப்துல்லா இப்னு சபா என்ற ஒரு யஹூதி, அப்துல்லா இப்னு சபா என்று சொல்கிற யஹூதி முஸ்லிமாக நடிச்சிட்டு பார்த்தால் முஸ்லிம்களுக்குள்ள பிளவு ஏற்படுத்ததாக எங்க எடுத்து அனுப்பிடுறாங்க. என்ன செய்யறாங்க என்றால் அஹ்லுல் பைத் என்ற ஒரு ஃப்ரேம் உருவாக்கினார். நாம் நேசிக்கணும் அஹ்லுல் பைத், நபியுடைய குடும்பத்தை தான் நேசிக்கணும். இந்த செய்தியை சொன்ன உடனே எந்த மனிதனும் மறக்க மாட்டான். அஹ்லுல் பைத்தை நேசிக்கணும் என்று சொல்லிட்டு அவன் பார்த்தா நம்ம சொன்னா உமர் ஆட்சிக்கு பின்னால அலிதான் அஹ்லுல் பைத், அவருக்கு ஆட்சி போகணுமான உஸ்மானுக்கு ஆட்சி வைக்கிறது பிள்ளையானது. உஸ்மான் குடும்பத்தார்களுக்கு நிறைய பதவியாக கொடுக்கிறார். இப்படி தப்பு செய்கிறார். அப்படி இப்படி புதிதாக இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் இந்த ஈராக், கூபா, பசரா போன்ற பகுதிகளில் உள்ள மனிதர்கள் சொன்ன உடனே இன்றைக்கு ஒரு முத்தார்த்தனமான மனிதர்கள் அவர்கள் லேசாக மூளை செலவை பிரைன் வாஷ் பண்ணார்கள். நீங்க பாருங்க, இந்த பிரச்சனை எங்கனாலும் இந்த கூபா, பசரா, இந்த ஈராக் போன்ற எங்கனாலும் பிரச்சனை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதிதாக வந்தவங்க அஹ்லுல் பைத் ஒரு ஃப்ரேம் மனசுல போட்டு விட்டு உஸ்மான் ரலியல்லாஹு பத்தி தப்பான எண்ணங்களை உருவாக்கினார். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கிளர்ச்சிவாதிகள் பல ஆயிரம் மனிதர்கள் ஒன்று சேர்த்துக் கொண்டு அலிதான் தகுதி வாய்ந்தவர், அலியை நியமிக்கணும் என்று சொல்லி உஸ்மானை கொல்லணும் என்று மதீனாக்கு கிளர்ச்சிவாதிகள் பெரும் டீம் வந்தார். அப்ப யுத்தங்களை நோக்கி பல கோணங்களாக சஹாபாக்கள் பிரித்து வைத்திருந்த நேரத்தில் மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் கிளர்ச்சிவாதிகள் நேரம் மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லணும் நினைக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு சாதுவான மனிதர். அவர் சொன்னாரு, நான் இதுக்கு எதிராக போராடி இஸ்லாமிய உம்மத்தில் முதலாவது ஃபித்னாவை உண்டாக்கிய ஒரு மனிதர் என்ற பெயர் நான் எடுக்கிறது ரெடி இல்லை, பணிவாக நடந்து கொள்ளணும்,
யாருக்கும் யுத்தம் செய்ய வேண்டாம் என்று தடுத்துட்டு நேரடியாக அந்த கிளர்ச்சிவாதிகளோட பேசினார். அவங்களோட கதைப்போட நீங்க என்ன தப்பாக நீங்கள் பேசுகிறீர்கள், நான் செய்த குற்றம் என்ன, என்னை பற்றி அல்லாஹ் நபி முன்னறிவிப்பு செய்த செய்திகள் என்று ஒவ்வொரு கட்டமாக விதத்தை சொன்னார்கள். விளம்பரப்படுத்தின உடனே அவர்கள் நடித்து கூட நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டோம், இப்பதான் எனக்கு உண்மை விளங்கிட்டு திரும்பி போனாங்க. போற வழியில நானும் செய்த அதை வைத்துட்டு அப்ப ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கிட்டு சஹாபாக்கள் ஹஜ்ஜுக்கு அப்படியே போயிட்டு ஆயிஷா நாயகி ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. மதீனா கொஞ்சம் சஹாபாக்கள் இருக்கிற சந்தர்ப்பம் போறமா நடிச்சுட்டு திடீர்னு அப்படியே பேசிக்கொண்டு மறக்க மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்து சுமார் வீட்டை கொண்டுட்டு தான் போவோம் என்று சொல்லி கொண்டாங்க. இவர்களோடு எதிர்த்து போராட்டத்துக்குரிய பலம் சஹாபாக்களுக்கு இருக்கிறது. ஆனால் வந்த கிளர்ச்சிவாதிகளுடைய தத்துவமாயம் எப்படி என்றால், நம்ம உஸ்மானை கொள்ளணும், நாம அலியா கலீஃபாவாக நியமிக்கிறோம். அலிகளாவுக்கு செய்திட்டு அவர் மறுத்தாரு. அவனுக்கு 3 நாள் டைம் கொடுத்தா அலி இந்த பதவியை நீங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டு அவனை கொள்வோம். மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் பார்த்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அடுத்த தகுதி வாய்ந்த கலீஃபாவாக வரதுக்கு தகுதி வாய்ந்த அலிதான். வந்தவனுடைய புஸ்தகம் என்ன அலியை தான் நியமிக்கிறோம். அலி ரலியல்லாஹு சம்மதிச்ச உடனே வெளிரங்கமாக இவனுக்கு நான் தண்டனை கொடுக்கணும், உஸ்மானை கொண்டார் ரலியல்லாஹு கொண்டா மனிதர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் என்ற செய்தி வெளிப்படையாக சொன்னாலும் அவர்களுக்கு இவருக்கு எதிராக போராடணும். இந்த சந்தர்ப்பத்தில் வந்த கிளர்ச்சிவாதிகள் 3 டீமாக பிரித்தாங்க. முனாஃபிக்கள் ஒரு டீம் ஷாம் தேசத்துக்கு போயிட்டாங்க, இன்னொரு டீம் மதீனாவுக்குள்ள சுத்தினாங்க, இன்னொரு டீம் மக்காவுக்கு ஓடினாங்க. மக்கால போயிட்டு மதத்தை பரப்பினார்கள். பாருங்க உஸ்மான கொண்ட கொலையாளிகள் எல்லாம் இந்த அலியோடு தான் சேர்த்துக்கிறாங்க. அலிக்கு ஆட்சியில் உள்ள ஆசையால உஸ்மான கொல்றதுக்கு வேற டீமோட போட்டு கொண்டதுல பங்கு இருக்குது என்று ஒரு சந்தேகம். இந்த சஹாபாக்கள் பாவம் நிரபராதிகள். அகீதத்து அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅஹ் எந்த சஹாபாக்கள் எல்லையும் யாரையும் அணுவளவு குறை காணப்படாது, எந்த சஹாபாக்களையும் நிந்தித்து பேசப்படாது. ஏனென்றால் அல்லாஹ் மொத்த சஹாபாக்களையும் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் அவர்களை பொருத்தி கொண்டு விட்டார் என்று சர்டிஃபிகேட் கொடுத்தார். அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு பின்னால் நாங்க முஆவியா இப்படி இப்னு ஹாஸ் இப்படி இது பேசுறது ஆபத்து குற்றம் கண்டிப்பான சொல்றது. அதனால்தான் ஹதீஸ் கலையில எல்லா அறிவிப்பாளர்களையும் ஆய்வு செய்யப்பட்டது. நபியிடமிருந்து ஹதீஸை அறிவித்த சஹாபாக்களை யாரும் எந்த இமாமும் இவர் இப்படி அவங்க பேசுகிறா மறக்கக்கூடியவரா சுபாமுல்லா ரெண்டு பேர் ஏன் அஸ்ஹாபத்துக்கு ஹுதுல் சஹாபாக்கள் ஒரு மீதமானவர்கள் ஏன் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னீங்க. இந்த சந்தர்ப்பத்துல ஹஜ்ஜில மெசேஜ் கொடுத்து ஹஜ்ஜில ஒரு பதற்றமான நிலைமை ஆயிட்டு உஸ்மானை கொண்டுட்டாங்க. பாருங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு நாங்க பைஅத் செய்ய மாட்டோம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொன்ற கொலையாளிக்கு மரண தண்டனை கொடுக்கணும், அதுக்காக நாங்க போராடுவோம் என்று சொல்லிட்டு ஆயிஷா நாயகி பல சஹாபாக்கள் சேர்ந்து அப்படியே பஸ்ராவை நோக்கி போனாங்க. அந்த பஸ்ராவை நோக்கி போய் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்ட கொலையாளிகளை தேடணும். அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறது, கலீஃபா ஒருத்தர் வீட்டுக்குள்ள புகுந்து கொள்வதாக இருந்தால் கிடமுடக்கூடாது என்று நம்ம மீதம் கேட்டாங்க. ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக நியமிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கலீஃபா வந்தால் எல்லாரும் அவருக்கு கட்டுப்படணும், பைஅத் செய்யணும். ஆனால் அவர் பைஅத் செய்யவில்லை என்ற காரணத்தினால அல்லாஹ்வுடைய கட்டளை ஃபகாத்திலுல்லதி தபகி ஹத்தா தபிய இலா அம்ரில்லாஹ், ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளையின் மேல் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும் வரைக்கும் நீங்க போராடுவோம் கட்டளையை வச்சு அலி ரலியல்லாஹு அன்ஹு பஸ்ராவை நோக்கி படையெடுத்து போனாங்க. அங்க நடந்த ஆயிஷாவுடைய படைக்கு பிறகு நடந்த யுத்தம் தான் ஜமல் யுத்தம். சஹீஹ் புகாரி முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது. இது விசேஷம் என்ன தெரியுமா? கவனிங்க, அல்லாஹ் இந்த குர்ஆன்ல வஹீத்தாய் குத்தால் மினல் மூமின், மூமின்கள் ரெண்டு ஷாரால் பிளவுபட்டு கொண்டால் மூமின்கள் என்னதான் சொல்றாங்க, அடிச்ச மூமின்கள். இந்த பாருங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு ஆயிஷாவுடைய படை பைஅத் செய்யாம அங்க பஸ்ராவை நோக்கி போனார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை யுத்தம் செய்யுங்க என்று அதைத்தான் செஞ்சாங்க. ஆனா வாயால நீங்க எனக்கு பைஅத் செய்யல, அல்லாஹ் நீங்க எல்லாம் காபிரா பெற்றீங்க என்று ஒரு வார்த்தை ஒரு சஹாபி சொன்னது கிடையாது. இந்த ஆயத்தில் விளங்காதனால இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் பைஅத் செய்யாத இந்த மோசமான பிற்போக்கு சிந்தனைகள் உருவாகி மொத்த சமூகத்தையும் தொழுகிற மனிதர்கள், கிப்லா முன்னோக்கிற மனிதர்கள்,
காம்பாளர்கள், ஹஜ் செய்த மனிதர்கள், ஷிர்கில்லாத மனிதர்கள், பித்அத் இல்லாத மனிதர்கள், மூடநம்பிக்கை இல்லாத மனிதர்கள், ஈமான சுவைக்கிற மனிதர்கள், ஒரு பாயிண்ட் வச்சு இன்னாருக்கு பையச் செய்யறாங்க நிக்காம. இந்த காபிர்கள் சொல்ற வார்த்தை ஒரு லேசிப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். முஷ்ரிக்குன்ற வார்த்தை லேசிப்பட்டது. பந்திகள் கேட்டா பிரிஞ்சு போனது. சுப்ஹானல்லாஹ். பிள்ளையாக குர்ஆன் ஹதீஸ் சொல்றாங்க. கண்ணியமான சஹாபாக்கள் தான் குர்ஆன் ஹதீஸை சரியாக விளங்கினாங்க. எல்லாம் வாபஸ் வாங்குவாங்க. பெருமாயூரும் வெட்டிக்கும் போனதெல்லாம் ரெண்டு பண்ண. அசத்தியத்தின் அடையாளம் வளராது, ஆனால் அசத்தியத்தின் அடையாளம் நிற்கும். சத்தியத்தின் வரலாறு வளரும், அது நிலைக்கும். கண்ணியமான சொல்லுவாங்க. ஹதீஸ் மற்ற கொள்கை லேசானதா? வகையை மறக்கிறது லேசான கொள்கை நினைக்கிறீங்களா? கண்ணை பற்றி கொள்கை இல்ல, இது போய் கண்ணியமான சகோதரர்களே, அப்ப முஆவியா அலி ரலியல்லாஹு அன்ஹு தரப்புல யாரும் ஆயிஷா நாயுடைய தரப்பை பார்த்து நீங்க பயிர் செய்யுங்க, வாங்க, இல்லாட்டி காபிரா பத்துவீங்க, காபிரா ஒரு வார்த்தை சொன்னீங்க. அல்லாஹ் வயின் தாயிஃபத்தானி மினல் முஃமினீன், முஃமின்கள்ல ரெண்டு ஷாரார் அல்லாஹ் சொல்றார். எத்தனை இமாம் புகாரி இவங்க சொன்னாங்க, இவங்க முரண்பட்டார்கள் என்பதற்காக ஈமானிய வட்டத்திலிருந்து வெளியே போகவில்லை என்பதை சொல்லத்தான் வயின் தாயிஃபத்தானி மினல் முஃமினீன் என்று அல்லாஹ் சொல்றார். எப்படி நுட்பமாக இமாம்கள் விளங்குறாங்க ஹதீஸ், எப்படி குர்ஆன் ஆயத்தை விளங்குறாங்க. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ்ல இந்த புள்ள ஒரு தலைவராகுவாரு, வஸயுஸ்லிஹு பைன ஃபியத்தைன் அதீமத்தைன், ரெண்டு பெரிய பிளவுபட்ட சமூகத்தின் மத்தியில சமாதானப்படுத்துவார் மட்டும் சொல்லல, ரெண்டு பெரிய பிளவுபட்ட முஸ்லிம் சமூகம், அந்த முஸ்லிமீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஏன் ஹைர் அப்போ முஆவியா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தரப்போட இப்படி பேசி சமாதானம் தான் பேசினாங்க. முதலாவது நீங்க கட்டுப்பட்டு வாங்க, நீங்க முரண்படாதீங்க. பேச்சுவார்த்தை நடந்த கண்ணியமான சஹாபாக்கள் அவங்க சமாதானமாக கண்ட ராவம் முடிவாகிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு வெளியில சொல்லலாத ஆசைகளை சொன்னாங்க. இந்த கவாரிஜ் கிளர்ச்சிவாதிகளுக்கு கண்ணனை கொடுத்து போலேன்னா ஆட்சி ஸ்திரமானால் நான் கண்ணனை கொடுப்பேன், ஆனா எனக்கு உடனே சொல்லிக் கொள்ள கண்ணை கொடுப்பேன் என்று சொன்னால் அந்த கிளர்ச்சிவாதிகளுடைய பலம் அதிகம் கொண்டு வரும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் சமாதானமாக கண்ணியங்களுக்குள்ள ஆயிஷாவுடைய தரப்புள்ளே இந்த முனாஃபிக்கள் பேசி செய்து கொள்ள இங்கே மிக்ஸ் ஆகியிருந்தார்கள். ஏண்டா இவர் சமாதானமாக கூடாது, சமாதானமாக அன்னையம் என்று கொள்ள ராவுல அவன் அங்கிருந்து கல்லால் அடிச்சனை செய்ய யார் அவர் அடிச்சனை செய்ததுல பிரச்சனை உண்டு பண்ணார்கள். அட்டிச்சோட அண்ணா அட்டிக்கிறாங்க இந்த சைடால இவனு அடிச்சாங்க கிளர்ச்சிவாதிகள் அட்டிப்போம் என்று சொன்னே முனாஃபிக்கள் சொல்றாங்க. அதுதான் ஜனங்களுக்கு வராங்க. இந்த யுத்தம் நடந்தது என்பது நபிக்கு முன்னாடி இல்லாத வகை. அங்கே உங்களுக்கும் ஆயிஷாவுக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஏற்படும் ஒரு காலத்தில், எனக்கும் ஆயிஷாவுக்கும் இடையில முரண்பாடா இல்லாத நபியே, முஃமின்களுடைய தாயாக இருக்கிற ஆயிஷாவுக்கும் எனக்கு முரண்பாடா அப்படி ஏற்படுமா? நான் கெட்டவனா? அந்த நாளில் நான் கெட்டவனா? யார் சொல்லலாம்? நீங்கள் நல்லவர் அல்லையே. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் ஆயிஷாவை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறார். நபியுடைய மனைவிமார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஐயத்துக்கும் சாஹிபத்துல் ஜமல், உங்கள் ஒட்டகத்துடைய பெண்மணி யார் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் யாருன்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணி ஹவுலம் என்ற இடத்துல நாய் குலைக்கும் சத்தம் கேட்டால் அந்த இடத்தை தாண்டி முன்னே போக வேண்டாம், திரும்பி விடட்டும் என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. யாருன்னு தெரியாது. இந்த சம்பவம் நடந்த உடனே ஆயிஷா நாயகி கேட்டாங்க, இந்த இடமா அது அந்த இடம் தான் இது, இந்த இடத்தை காண ஒரு எட்டு கூட முன்னுக்கு எடுத்து வைக்காங்க. திரும்ப கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அல்லாஹ் நபி அன்பு சொன்னார்கள் சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அண்ணா இந்த பிரச்சனை தீர்ந்து அதுக்கு பின்னால சமாதானமாக பாதுகாப்பாக அவங்க அந்த ஒட்டகத்துடைய ஜமல்னா ஒட்டகம், ஒட்டகத்துடைய யுத்தம் பண்ண பேர் வந்தது. ஆயிஷா நாயகி கூட அந்த ஒட்டகத்துடைய காலை வெட்டி நடந்த அந்த கிளர்ச்சிவாதிகள் அதான் அலுவலர்கள் வந்து பாதுகாப்பாக அனுப்பி வைப்போம் என்று அன்று நபி சொன்னார்கள். பாதுகாப்பாக அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பின்னால் உடன்பாட்டுக்கு வந்து அதுக்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சி இதுக்குள்ள முஆவியா ரலியல்லாஹு படை இவர்கள் பயிற்சி அவங்க கேட்டுட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு கொண்ட கொலையாளிக்கு மரண தண்டனை கொடுக்கணும், அது வரைக்கும் நாம் கட்டப்பட மாட்டோம். இந்த
இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்ட கட்டளை ஃபகாத்தில் உள்ளது தபதி ஹத்தா தஃபி இலா அம்ரில்லாஹ், அல்லாஹ்ட கட்டளை இப்பால் திரும்பி மீண்டு வரக்காக நீங்க யுத்தம் செய்யுங்களோட அதை தாழ்வடி செஞ்சாங்க. இவங்க போராடினாங்க, அவங்க எதிர்த்து போராடினாங்க. கடைசியில் கண்ணியமான சோழர்களே, எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்ட தரப்பு அவங்கள பையச் செய்யல, நீங்க கபீருக்கு கட்டுப்படல, நீங்க காபிரா பற்றி நீங்க ஒரு வார்த்தை சொல்றது கிடையாது. ஏன் நம்ம குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாங்க, குர்ஆன் ஹதீஸ் சரியா விளங்கினாங்க. நீங்க எப்பயே வணிகத்தை சிந்தனை பாருங்க, எங்கேயாவது ஒரு நூலை கொடுத்தா பிடிக்கிறது, எல்லா ஹதீஸையும் குர்ஆன் ஆயத்தையும் சேர்த்து விளங்க மாட்டாங்க. நீ விளங்கிற விளக்கத்துக்கு நீ பிடிவாதமாக இருக்கும்போது இன்னொரு ஹதீஸை நாங்கள் எடுத்து இப்படி ஒரு கருத்து வருது என்று சொன்னால் அவரோட கொள்கை என்ன தெரியுமா? அந்த ஹதீஸை மறக்கிறது. நீ பாருங்க, இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் பையத் செய்யாத காபீர் அப்படின்னு சொல்ற கொள்கைகள் உள்ளவங்க உருவாக்குறதுல சஹாபாக்கள் யாரையும் காபீர்னு சொல்லலையே என்று சொன்னா அல்ல ஒழுங்கு, அல்ல வகை, அல்ல வரலாறு என்று கட்டினார்கள். குர்ஆன் ஆயத்தை ஹதீஸை விளங்குற விஷயத்துல சஹாபாக்களுடைய வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு சஹாபாக்களுடைய வரலாறுகளையும் ஹதீஸை சொன்ன இடங்கள் வரலாற்று பின்னணியில் தான் ஹதீஸை வெளிப்படுத்தினாங்க சஹாபா. நீங்க பாருங்க, இந்த உள்ள ஹசரதியெல்லாம் மின்பர்ல கொண்டு வச்ச ஹதீஸை எப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க? சிஃபீன் யுத்தம் நடந்ததுக்கு பின்னால ஹசரதியெல்லாம் சமாதானப்படுத்தி வச்ச உடனேதான் அன்று நபிகளால் உங்களை இப்படி சொன்னார்கள். அப்ப புகாரில் வருது, இப்படி சம்பவம் நடந்த, இப்படி நடந்த, ஹசன் இப்படி செஞ்சாரு, சமாதானம் நடத்தினாரு. அதைத்தான் சஹாபாக்கள் வந்து அதன் பின்னணியில் இந்த ஹதீஸை வெளிப்படுத்தினாங்க. குர்ஆன் சொல்றது கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஆயத்துள்ள முக்கியத்துவம் பாருங்க. இந்த ஆயத்தின் விளக்கம் தொடரும் சார். அதுக்கு பின்னால் அந்த அலுவலர்கள் தரப்பிலிருந்து கவாரிஜல் ஒரு சாரை பிரிஞ்சு போனான். ஏன் பிரிஞ்சு போனான்? அவனும் குர்ஆன் ஹதீஸுக்கு ஆதார் காட்டினான், அவனும் ஹதீஸுக்கு ஆதார் காட்டினான். ஆனா ஹதீஸை பிழையாக முடிவு என்னவானது? முஸ்லிம காபீர் என்றான். அவன் ஏன் முரண்பட்டான்? அலுவலர்களுக்கு சொன்னான், நீங்க ஏன் ஆயிஷா நாயுடு தரப்போட நீங்க சண்டை பிடிச்சீங்க? நீங்க யுத்தம் செய்வதாக இருந்தா அவங்க காபீராக இருக்கணும், காபீர் இல்லாட்டி அவங்க முஸ்லிம் என்று நீங்க சொல்றதா இருந்தா முஸ்லிம கொண்டவன் காபீர் அடிப்படையில் நீங்க காபீராக போயிட்டு போற. முஸ்லிமோட யுத்தம் செய்தோ முரண்பட்டால் என்று சொன்னது யார்? அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அவர்கள் அப்படினால ஆயிஷா தரப்போடு நீங்க யுத்தம் செஞ்சீங்க. ஒன்று ஆயிஷா காபீர் என்று, இந்த ஆயிஷா காபீர் என்று சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆன்ல அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ்வுடைய நபி முஃமின்கள் உயிரை விட மேலானவர், நபியுடைய மனைவிமார் முஃமின்களுடைய தாய்மார் அப்படி என்று சொல்லிக்கிற ஆயிஷா எனக்கு அல்லாஹ் குர்ஆன்ல மறுமை நாள் வரைக்கும் முஃமின்களுடைய தாய் என்று சொல்லி சீல் பண்ணிக்கிறத குர்ஆனுடைய ஆயத்தெல்லாம் இறங்கி முடிச்சதுக்கு நான் நபியை போகிறதுக்கு பின்னால ஆயிஷா என்ன எனக்கு காபீர்கள் அல்லாஹ் முஃமின் என்று சொல்லும்போது அவன் காபீர் நீங்க சொல்லாட்டி நீங்க காபீர் போல எழுதி கொண்டு பண்ண போட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இதான் உலகத்தில் நடக்கிற சமாச்சாரம். இந்த ஹதீஸ் முறையா முஸ்லிமுக்கு நீங்க உடம்பு தொலையலாம், கொஞ்ச நாள் பேருக்கு செல்வது, இப்ப முஸ்லிமுக்கு செல்லலாம் அவசரம். இந்த அநியாயத்தை நேரத்தோட வாய பொத்திட்டு உலகத்துல யாரும் சொல்லாத கருத்தை நீங்க சொல்லாம மௌனமாக இருந்து சிந்திச்சீங்கன்னா பள்ளிகள் ரெண்டா பேருக்கா காலம் கடந்து ஞானம் பொறுக்கிறது. ஏன் தெரியுமா? அவசரத்தா குர்ஆன் ஹதீஸ் விஷயம் நெருப்பு கவனமாக விளையாடும். அதனால்தான் குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த பகுதிதான் எங்கள் அத்திவாரம். அல்லாஹ் எல்லோருக்கும் விளக்கத்தை கொடுக்குவானாக. எல்லோரும் குர்ஆன் ஹதீஸை விளங்கி தூய ஈமானோடு வாழ்ந்து தூய இஸ்லாமில் முக்தாக நல்லா இருக்கிறது மனம் விடுவானாக. இந்த ஆயத்தின் விளக்கம் தொடர்பு இன்ஷா அல்லாஹ் வாஹிதவான் சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்